சுகம் தேவையா இருக்குது. இப்போ சரீரத்தில் வியாதி, தொற்று வியாதி அதிகமாக இருக்குது பாருங்க. இப்போ வியாதி அவனுக்குள்ள எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி பேசுது? வலி மூலியமா பேசுது. காய்ச்சல் உங்களோட கூட பேசுது. பல வியாதிகள் என்ன பண்ணுது? நம்ம சரீரத்தில் பேசிக்கிட்டே இருக்குது பாருங்க. உனக்கு இந்த வியாதி இருக்கு, உனக்கு இந்த வியாதி இருக்கு, உனக்கு இந்த வியாதி இருக்கு. இதில் நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டா என்ன பண்ணிடுது? ஹாஸ்பிட்டலில் செக்கப்பில் எடுத்து கொடுத்துருவான், ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவான். இந்த வியாதி இருக்கு, இப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு. உடனே என்ன பண்ணிடுறீங்க? ஆமாம் இப்படி தானே இருக்குது அப்படின்னு. அப்போ அப்படியே இருக்கும் போது அப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த காரியத்தில் நான் சுகத்தை பெறணும், ஆரோக்கியத்தை பெறணும், கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமையை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது, இயேசுவின் தலைமையில் குணமானீங்கன்னு. இப்போ தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெறணும்னா ஒரு மனிதன் இப்போ இந்த பிரமாணத்துக்குள்ள வரணும். என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணம். அப்போ இந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ள அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? சுகமானேன்னு. இப்போ இந்த வியாதியை பார்த்து நீ பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த வியாதி எவ்வளோ தூரம் உன்கிட்ட பேசுதோ அவ்வளோ தூரம் நீயும் பேசணும், விடக்கூடாது. என்ன பண்ணணும்? இயேசுவின் தலைமையால் குணமானேன் குணமானேன் குணமானேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய சுகம் உன் சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வெளி வருது. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உள்ள பயமுறுத்துது, போச்சு சாக போற, சாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்ட, உன் உடம்பு நிலை உனக்கு தெரியலையா? அந்த ஸ்டேஜுக்கு வந்தபோது என்ன பண்ணுது? பிசாசும் பயமுறுத்துது, சரீரத்தில் உள்ள நுழைஞ்சு அதுக்கான சிம்டம்லாம் என்ன பண்ணுது? தோன்ற ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ இதவே சிந்திச்சு இப்படியே இருந்தேன்னா அதை சொன்னபடியே மறிச்சிடுவேன். தப்பிக்கிறதுக்கான வழி இன்னைக்கு சொல்லித்தரார் கர்த்தர். இது ஒரு புறம் பேசட்டும். இப்போ இது என்ன சொல்லுதோ இதை நம்ப போறதில்ல. வழி இங்கிட்டு இருக்குது, சென்டரில் நான் இருக்கேன், இங்கிட்டு தெய்வீக சுகம் இருக்குது. இப்போ மனிதனாகிய நான் எந்த பக்கம் திரும்ப போகிறேன் அதை பொறுத்து தான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த பலன் அனுபவிக்க போகிறீங்க. பல நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தர் சுகத்தை தருவான்னு சொல்லிட்டு பல முறை சிந்தனை யோசனை என்ன எதில் கவனிச்சுட்டு இருக்கோம்? இந்த வலி வேதனை இல்லாமல் இது சொல்கிறதையே கேட்டு இதிலேயே தியானம் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம இப்படி தான் இருக்கே. இந்த விசுவாசிகன்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. இந்த விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்கள பார்த்தா விசுவாசிகள்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அழுகிறவங்களாம் எதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க அவநம்பிக்கை உடையவர்களாக இருப்பதனால தான் அழுகிறாங்க. விசுவாசிக்கிறவங்க அழமாட்டாங்க, விசுவாசிக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் தான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதும் தெரியும், அவர் பொய் சொல்றவர் இல்லை என்பதும் தெரியும், அவர் வாக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்பதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே கடவுள் தருவான்னு சொல்லிட்டு இந்த உலக மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த சரீரம் என்ன சொல்லுது, இதெல்லாம் உள்வாங்கி இதன் மேலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லும்போது, அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற, உண்மையாகவே உன் விசுவாசத்தை இங்கே போட்டுட்டு இருக்க, இங்கே திருப்பலை. நீ உலக விசுவாசத்தை என்ன பண்ற? பயன்படுத்தி உலகம் சொல்றதும் உன் சரீரம் உனக்குள்ள என்ன பேசுன்னு சொல்வதையும் கேட்டும், டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்வதை கேட்டும், இதுலயே யோசித்து இதவே சிந்திச்சு இதே தான் நம்பித்துக்கு இருக்கிற. அப்ப எப்படி நீ தெய்வ ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நீ தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கால் கூட இங்க வைக்கலன்ற.